ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பேச்சு வழக்கில் கொஞ்சம் சென்டென்ஸை நம்ம ஹிந்தியில் எப்படி சொல்கிறதுன்றதை பார்ப்போம். என்ன நடக்குது அப்படின்னா, கியா சல் ரஹா ஹை, என்ன நடந்துக்கிட்டு இருக்கு, என்ன நடக்குது அப்படின்னு. இப்போ நடந்து கொண்டு இருக்கிறது அப்படின்றதுக்கு வந்து ரஹா, நம்ம ரஹான்ற ஒரு வார்த்தையை வச்சு நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். நடந்து கொண்டு இருக்கிறதுன்றது. இப்போ என்ன நடக்குது, கியா சல் ரஹா ஹை, எனக்கு ஒன்றும் புரியலை. முஜே குச் சமஜ் நஹிங் ஆ ரஹா, அப்படின்னா எனக்கு ஒன்றும் புரியலை. நிறைய நடந்துருச்சு அப்படின்னா, பகுத் குச் ஹோ சுகா ஹை, நிறையா நடந்துருச்சு, எல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு, நிறையா நடந்துருச்சு அப்படின்றது வந்து சுக்கா, முடிஞ்சிருச்சு, நடந்துருச்சு அப்படின்றது வந்து சுக்கான்னு வரும். அதே நம்ம ஒரு வார்த்தை சுக்கா சுக்கின்ற வார்த்தையை யூஸ் பண்ணி நம்ம நிறையா சென்டென்ஸ் பார்த்துருக்கோம். பகுத் குச் ஹோ சுகா ஹை, என்னமோ தவறாக இருக்குது. குச் கட்பட் ஹை அப்படின்னா என்னமோ தவறாக இருக்குது. சீக்கிரம் முடிவெடு, ஜல்தி ஃபைசலா கரோ, ஃபைசல் பண்ணுறது, ஃபைசலா முடிவு, ஜல்தி ஃபைசலா கரோ. நான் எத்தனை முறை சொல்லியிருக்கேன். மைங்கே கித்னே பார் கஹா ஹை அப்படின்னா நான் எத்தனை முறை சொல்லியிருக்கேன். நீ எங்கே போயிட்டுருக்க அப்படின்னா, கஹாங் ஜா ரஹே ஹோ அப்படின்னு ஹோன் வரும். நீன்னு சொல்லும்போது ஹோன் வரும்னு அதுவும் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். நீ எங்கே போய்கிட்டு இருக்க அப்படின்னா, கஹாங் ஜா ரஹே ஹோ. எங்கே வந்துக்கிட்டு இருக்கணும் போது ஆ ரஹா ஹோன்னு வந்துக்கிட்டு இருக்கோம். இப்போ நீ எங்கே வந்துக்கிட்டு இருக்க, வீட்டுக்கு வர்ற, இப்போ நீ எங்கே வந்துக்கிட்டு இருக்க அப்படின்னா, கஹாங் ஜா, வந்துக்கிட்டு இருக்கணும் போது ஆன்னு நம்ம சேர்க்கணும். போய்கிட்டு இருக்கணும் போது ஜா. நம்ம ஆக்ஷன் வேர்ட்ஸ் நம்ம பார்ட் 1 பார்த்துருக்கோம். அதில் வந்து நம்ம எந்த வேர்டை போடணுமோ போட்டுக்கலாம். எங்கே எடுத்துகிட்டு போய்கிட்டு இருக்க, எங்கே வெறும் சும்மா போய்கிட்டு இருக்கன்றது, எங்கே எடுத்துகிட்டு போய்கிட்டு இருக்க அப்படின்னா, கஹான் லேகே ஜா ரஹே ஹோ, நீ எங்கே எடுத்துகிட்டு போய்கிட்டு இருக்க அப்படின்றது. என்ன எந்த பதிலும் சொல்லாமல் போய்கிட்டு இருக்க அப்படின்னு. பின்னா கோயி உத்தர் தியே ஜலே ஜானா அப்படின்னா போய்கிட்டு இருக்க அப்படின்றது. ஜானா ஜலே ஜானா அப்படின்னு. உத்தர் அப்படின்னா பதில். அது வந்து வடக்குன்றதுக்கு உத்தர் நம்ம யூஸ் பண்ணுவோம். அதை பதிலுக்கு வந்து ஜவாப் அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணலாம். பின்னா கோயி ஜவாப் தியே ஜலே ஜானா அப்படின்னு சொல்லலாம், உத்தர்னு சொல்லலாம். எனக்கு பதில் சொல்லிட்டு போ. முஜே உத்தர் கஹக்கர் ஜாவோ அப்படின்னா எனக்கு பதில் சொல்லிட்டு போ. இங்கேயும் அதே மாதிரி தான், உத்தருக்கு பதிலாக ஜவாப் சேர்க்கலாம். முஜே ஜவாப் கஹக்கர் ஜாவோ அப்படின்னா எனக்கு பதில் சொல்லு அப்படின்னா முஜே உத்தர் பதாவோ அப்படின்னு சொல்லலாம். முஜே ஜவாப் தோ அப்படின்னு சொல்லி முடிக்கலாம். தோ ஈஸியாக. முஜே உத்தர் தோ, முஜே ஜவாப் தோ அப்படின்னு சொல்லலாம். முஜே உத்தர் பதாவோ அப்படின்னு சொல்லலாம். எப்படி சொல்கிறதுன்னு தெரியலையா அல்லது விருப்பம் இல்லையா, பதா நஹிங் கைசே கஹேங் அப்படின்னா எப்படி சொல்கிறதுன்னு தெரியலையா, யா அல்லது கஹனா நஹிங் சாகதே அப்படின்னா விருப்பம் இல்லையா, சாகதே அப்படின்னா விருப்பம் இல்லையா. இப்போ நஹிங் பசந்த் ஹை அப்படின்னு சொல்லலாம். பசந்த்னா விருப்பம், ஜாகதே அப்படின்னு யூஸ் பண்ணலாம். அந்த மாதிரியெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு. உஸ் ஜைசா சப் குச் நஹி ஹை அப்படின்னா அப்படி ஒன்றும் இல்லை. இப்போ உஸ் தரக் அப்படின்னு சொல்லலாம், உஸ் ஜைசா அப்படின்னு சொல்லலாம். அப்படி இல்லைன்னா சொல்லு, பதாவோ ஐசா நஹி ஹை. சரி சொல்கிறேன், டீக் ஹை மைன் துங்குவேன் பதாவுங்கா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ, பாய்.